யாருப்பா ஆண் மகன்னாங்க? பெரிய மீச வச்சுக்கிறவரா, பாடி பில்டிங் பண்ணவரா, உயரமா இருக்கிறவரா, அழகா இருக்கிறவரான்னா கிடையாதுங்க. யாரால் ஒரு பெண்ணை பாதுகாக்க முடிகிறதோ அவர்கள் தான் சிறந்த ஆண்மகன்னு வரலாறு நம்ம கத்துக் கொடுக்குது. டைட்டானிக் கப்பல் முங்க போகுது, எல்லாரும் சொல்றாங்க பெண்களும் குழந்தைகளும் முதலில் தப்பித்து செல்லலாம், இந்த லைஃப் போட்ல போலான்னு சொல்றாங்க. ஒரு இளைஞன் என்ன தெரியுமா பண்றாரு? ஜப்பானியை சேர்ந்த இளைஞன் தான் ஒரு பெண்ணுன்னு பெண் வேடம் போட்டு அந்த லைஃப் போட்ல தப்பிச்சு வந்துடுறாரு. நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து எல்லா பத்திரிகையும் அவருடைய சாமர்த்தியத்தை பாராட்டுறாங்க. ஆனா அவர் ஜப்பானுக்குள் செல்லும் போது அந்த கிராமத்தினர் அவரை கல்லால் அடித்தார்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆண்மகன் என்பவன், ஒரு ஜப்பானியன் என்பவன், ஒரு சிறந்த வீரன் என்பவன் ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டியவன். ஆனால் நீ ஒரு பெண்ணினுடைய இடத்தை பறித்து கொண்டு உன் உயிரை காப்பாற்றிருக்கிறாய், நீ ஒரு கோலை, நீ ஜப்பானியர்களுக்கே ஒரு இழுக்கு என்று சொல்லி அவனை கல்லால் அடித்தார்கள் என்பது வரலாறு. யார் ஆண்மகன் தெரியுமா? ஒரு பெண் இவனோடு பயணித்தால் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்று ஒரு பெண் சொன்னால் அவன் ஆண்மகன். இவளை நான் பாதுகாப்பதற்காக பிறந்திருக்கிறேன் என்று ஒரு ஆண்மகன் நினைத்தால் அவன் மிகச்சிறந்த ஒரு வீரனாக, மிகச்சிறந்த ஆண்மகனாக கருதப்படுகிறான். பெண்களை கிண்டல் செய்பவனும், பெண்களை ஏளனப்படுத்துவனும், பெண்களை சாதாரணமாக நினைப்பவர்களும், அவர்களை பற்றிய தேவையில்லாத விமர்சனங்களை சொல்லக்கூடிய ஒரு